ரீதியாக புரிதல் இல்லாமல் சொல்கிறார்கள் என்றுதான். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி பேரை தவிர மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்குது. திட்டத்தில் வந்து நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்படின்னு யார் சொல்றா? இந்த பிஜேபி ஏடிஎம்கே சொல்றாங்க. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதை சொன்னாங்கன்னா வருத்தப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்கள் இந்த திட்டத்தோட பேரை கொஞ்சம் விளக்கமாக எனக்கு எடுத்து சொன்னாங்கனாலும் புரிஞ்சு. இது என்ன பேர்? இது விபி ராம்ஜி. இது யாருக்கா புரியுதா? இது அஜினோமோட்டோ மாதிரி இருக்குது சிஸ்டம். யாருக்கா புரியுதா? அது வாயில ஒருத்தருக்கும் புரியல. ரெண்டாவது, காந்தி பேரை ஏன் எடுக்கிறாங்க? காந்தி பேரை ஏன் எடுக்கிறாங்கன்னா, இந்த சங் பரிவாரில் வந்திருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் எப்பவுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் மீது ஒரு அலர்ஜி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னாக்க அவங்க சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டதே கிடையாது. அவங்களுடைய பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கிடையாது. அதனால சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கின தலைவர்கள் மீது இவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதனால அவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அதுக்கு தான் திருப்பி பாராளுமன்றத்தில் எல்லா இடத்துலையும் நேருவை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நேரு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து 1947 67 நாள் வரைக்கும் தான் இருந்தார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் இறந்த 50-60 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. மகாத்மா காந்தி பேர்ல ஒரே ஒரு ஸ்கீம் தான் இருக்கு. அந்த ஸ்கீம் பேரையும் எடுக்கிறாங்க. நான் இன்னும் வேப்படிக்க மாட்டேன். ஒரு காலத்துல இவங்க திருப்பி ஆட்சி தொடர்ந்துன்னா நாணயத்துல இருக்கிற மகாத்மா காந்தி படத்தை கூட எடுத்துருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கின தலைவர்கள் மீது ஒரு அலர்ஜி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டாவது, அந்த திட்டத்தில் எந்த இது மாற்றமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த திட்டத்தை படிக்கலன்னு அர்த்தம். நான் படிச்சிருக்கேன். முன்னாடி 25% மெட்டீரியல் காம்பனண்ட்டை மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். சம்பளம் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. இப்போ 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 40% ஸ்டேட் கவர்மெண்ட், பல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணமே இருக்காது, பல நெருக்கடி இருக்கும். அதனால இந்த திட்டத்தை படிப்படியாக மூடு விழா நடத்துவதற்காக இந்த திட்டத்தை அப்படி சீரமைச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து முன்னாடி வந்து யார் வேலை கேட்டாலும் அந்த இடத்துல வேலை கொடுத்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. வேலை தேவைப்பட்டாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து மூடு விழா நடத்துறதுக்கு தான் இது பண்றாங்க. நீங்க கிராமத்துல போய் யார்கிட்ட பேசினாலும் எல்லாருக்குமே நல்லா புரியுது. மகாத்மா காந்தி பேரை எடுத்ததை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க. இந்த திட்டத்தை சிதைத்ததும் எதிர்க்கிறார்கள். இதை நாங்கள் கண்டிப்பாக ஒரு முதன்மை பிரச்சனையாக தேர்தலில் வைத்து எங்கள் பிரச்சாரம் நடத்தும்.